ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போது திருப்பல்லாண்டு சேவிப்பதற்கு முன்னால் அதற்குரிய தனியன்களை நாம் இப்போது சேவிக்கப் போகிறோம். முதலாவதான தனியன் ஸ்ரீ நாதமுனிகள் அருளி செய்தது. சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. குருமுகம் அனதீத்ய பிராகவேதானசேஷான் குருமுகம் அனதீத்ய प्रागवेदानशेषान् नरपति परिक्लिप्तं शुल्कम् आदातु कामः नरपति परिक्लिप्तं शुल्कम् आदातु कामः स्वसुरम् अमरबन्ध्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि स्वसुरम् अमरबन्ध्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. நாதமணிகள் சாதிக்கிறார். நரபதி பரிக்ளிப்தம், நரபதியான அந்த ராஜா பாண்டியராஜாவினுடைய சந்தேகத்தை தீர்த்தவராய் சுல்கம் ஆதாது காமக, அந்த பொற்கிழியை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய வடபெருங்கோயிலுடைய கைங்கரியத்துக்கு எடுத்துக்கொண்டவர். இவர் யார் என்றால், எப்படி எடுத்தார் என்றால், பிராகவேதான் அசேஷான், இவர் குருமுகம் அனதீத்ய, எந்த குருவிடம் போய் வேதத்தையும் கற்கவில்லை. ஆனால் வேதங்களில் இருக்கிற தத்துவார்த்தங்கள், ஆழமான பிரமாணங்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சொல்லி எம்பெருமானை பரம்பொருள் என்று உணர்த்தியவராய் நரபதி பரிக்ளிப்தம், அந்த ராஜாவினுடைய சந்தேகத்தை போக்கி அந்த சுருக்கத்தை பெற்றார். இவர் யார் என்றால், ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத், அமரவந்தியம் தேவர்களாலே சேவிக்கப்படுகிறானே சாட்சாத் ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுடைய ஸ்வசுரம் மாமனார் ஆவார். பிறகு இவர் எந்த குலத்தில் பிறந்தார் என்று சொல்கிறார். த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. த்விஜகுலம் என்றால் அந்தணர்களிலே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தானால் அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது ஒரு பிறப்பு என்றால், பின்னாளிலே அவனுக்கு உபநயனம் செய்துவிட்டு அவனை பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு அனுப்பும் பொழுது அவன் இரண்டாவது பிறப்பாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே திஜ என்றால் இரண்டு, விஜகுலத்திலே பிறந்து அதற்கு திலகமாக விளங்கினாரே அந்த விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரை நமாமி சேவிக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக இரண்டு தமிழ் தனியன்கள் பாண்டிய பட்டராலே அருளி செய்யப்பட்டது. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம், கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம், கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. மின் ஆர் தடமது, பெரிய மின்னலை போன்ற ஒளிவிடக்கூடியதான சுடர் மிகுந்த மதில்கள்லாம் சூழ்ந்ததான ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னாலே நம் பாவம் போய்விடும். அப்படிப்பட்ட என்று ஒரு கால் யார் நாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய திருவடித்தவர்களை வணங்கினோம். கழற்கமலம் சூடினோம். அதிலே அந்த அந்தனர் குலத்திலே வந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்தவரான விஷ்ணு சித்தர் முன்னாள் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம். இவரேதான் அந்த பொற்கிழி அறுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக எம்பெருமானை பரம்பொருள் என்று நிர்ணயம் பண்ணினாரே அவரே தான் முன்னாள் கிழியறுத்தான் என்று உரைத்தோம். அவரே தான் வந்தார் என்று சொல்கிறோம். அதனாலே அவன் அடைந்த பயன் என்ன? கீமையினிற் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து. கீமையின் என்றால் மறுபடி பிறந்து இறந்து வருகிறதான அது ஒரு மோசமான நிலைமை இருக்கிறதே, அந்த அப்படிப்பட்டதான் இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு கீழ்மை இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு போய் மோட்சம் அடைவதற்கான வழியை அது அந்த கீழ்மையினுடைய வழியை அறுத்துவிட்டு நாம் மேலே எம்பெருமானை அடையும் வழியை அடைந்தோம் என்று நெஞ்சமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எம்பெருமானுடைய திருவடித்தாமரை அடைவதற்கான வழி அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறார்.
அடுத்ததாக பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பாண்டியன் கொண்டாடுகிறான். எப்படி கொண்டாடுகிறான்? பட்டர் பிரான் வந்தார் என்று. இவரே அல்லவோ பட்டர் பிரான், அறிவாளிகளின் தலைவன் என்று பாண்டியன் கொண்டாடுகிறான். அப்படிப்பட்டவர் அவர் வந்தார் என்று ஈண்டிய சங்கம், கூட்டமாக சங்கங்களில் எடுத்து ஊதி ஊதி அவரை வருவதற்கு முன்னாலே ஊதினார்களாம் என்று சொல்கிறார். இதிலே பெரியாழ்வார் வருவதற்கு முன்னாலேயே சங்கங்களெல்லாம் ஊதியவரை வரவேற்றார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர் வேண்டிய வேதங்கள் ஓதி, என்னென்ன வேதங்கள், என்னென்ன பிரமாணங்கள் வேண்டுமோ அவற்றை எல்லாவற்றையும் நன்றாக சொல்லி விரைந்து கிழி அறுத்தான். அந்த கிழியானது தாழும்படியாக செய்து அப்படி ஒரு பெருமையை பெற்றாரே, அப்படிப்பட்டவர் அவருடைய பாதங்கள் யாமுடைய பற்று, அந்த அவருடைய திருவடி தாமரைகளே எமக்கு புகழ் அடைக்கலம், நாம் அவரை போய் திருவடி அடைந்தோம் என்று சொல்லி சந்தோஷமாக பெரியாழ்வாருடைய திருவடி தாமரைகளுக்கு வணக்கம் சொல்கிறார். மேலே திருப்பல்லாண்டு சேவிக்கப் போகலாம், வாருங்கள்.